என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Miss Miracle and it's me Charu. So yes, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. Wait, இது வந்து இப்படி வரக்கூடாது. அன்யமாசியோ கரெக்டா இருக்கான்னு தெரியல. தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் எதிக்கிட கூடாது. சோங்கியூ. யா புள்ள சாமி நம்ம பாத்துடா. So yes guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 24 hours கொரியன் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். இத தான எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொரியன் ட்ராமாஸ் பக்கம் கொஞ்சம் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னா, அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் பார்த்த கொரியன் ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா when life gives you tangerines. ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்த எல்லாரும் அழுதுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்துட்டு கொரியன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் டே வந்து கொரியன் ஸ்டைல் ஃபுட் தான் வந்து ட்ரை பண்ண போறோம். அதுவும் எந்த கடைக்கும் போய் எந்த ஒரு ரெடிமேட் ஃபுட்டும் வாங்கி சாப்பிட போறது கிடையாது. வீட்லயே நாமளே வந்து ஹோம் மேட் கொரியன் ஃபுட் வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் 4 வேளை 4 டிஃப்ரெண்ட் கொரியன் டிஷ் வீட்லயே செய்யலாம். ஸோ டேக் நோட்ஸ், நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிடலாம்ல. So without any further delay, let's get into the video. இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. For the very first time என்ன டிஷ் எல்லாம் செய்ய போறோம்னு எழுதி வச்சு ரெசிபிலாம் வந்து நான் ரெசிபி இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்குன்னு எல்லாமே இருக்கு. நம்ம வந்து அந்த வகையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாச்சி ஜான் தான் பண்ண போறோம். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து YI அப்படின்னு பண்ண போறோம். பட் ஆனால் ப்ரொனன்சியேஷன் அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் வந்து லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ ப்ரொனன்சியேஷன் தான் என்ன பண்றதுன்னு தெரியல கைஸ். பாருங்களேன், YI இது வந்து ஸ்நாக்ஸ். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட போறோம்னா யாச்சி ஜான். ஓகே ஃபைன், உங்களுக்கு புரியுற மொழியும் சொல்றேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறத வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். நேர்ல கீழ் கடையிலே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடலாம். ஸோ கம் லெட்ஸ் கெட் ரெடி. காத்தால எவ்வளோ வெயில் அடிக்குது தெரியுமா? வந்துட்டு பாதி பொருளை வந்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். மீதி பொருளை வந்து இதோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் சிக்கன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சில வாங்க வேண்டியது இருக்கு. ஐயோ, நான் ஏதோ ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இந்த கிட்ட இருக்கிற கடைங்களே ஒன்னொன்னா வாங்கிட்டு இருக்கேன். Can do this. 5 minutes later. வீடியோலாம் பார்த்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் எழுதி பொருளை வாங்கிட்டு வந்தா ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆர்டர் போடவும் மறந்துருக்கேன், வாங்கவும் மறந்துருக்கேன். மறுபடியும் இந்த வெயில்ல நடந்து போறோம். பிரேக்ஃபாஸ்ட்கே மணி 11:30 ஆச்சு. என்ன மாதிரி தான் நீங்களும் ஏதாவது பொருள் வாங்க மறந்துருக்கீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. முடியல கைஸ், பசிக்குது வேற, சாப்பிடாம ஏறி இறங்குறது முடியல. சாவும்ல கடையில நான் வாங்க வந்து பொருள் வேற இல்லையா. 2 கடைக்கு வேற போடும். 5 minutes later. 2வது கடை இங்கேயும் இல்ல. You know what is the way of கடவுள் சோதிச்சுஃபைங் மீ? சாவி இருக்கு, வண்டி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். கீழ் கடை தானே, எதுக்கு அப்படின்னு வண்டி எடுக்க இப்ப இந்த வெயில்ல நடந்து இவ்வளவு தூரம், இப்ப வீட்டை விட்டு அவ்வளவு தூரம் தள்ளி போறேன். பொருளெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள பேர் மறந்து போச்சு கைஸ். அது இங்கதான் எழுதி வச்சேன். சரி ஓகே, போன சாட்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்போம் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சு. அதுதான். ஸோ பேசிக்கலி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, என்னுடைய நோட்லாம் எழுதி சமையல் குறிப்பு சொல்ல வச்சிட்டாங்களே. ஆக்சுவலா வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு புரியுற மாதிரி இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட், கொரியன் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது வெஜிடபிள் பேன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பண்றது பார்ப்போம். இந்த யாச்சி ஜான் வந்து ஆக்சுவலி ஒரு வெஜிடபிள் பேன் கேக். ஸோ அதனால கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் எல்லாத்தையும் நீட்டமாக கட் பண்ணணும். நான் கட் பண்ணல, எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த மாதிரி கரைச்சி ஊற்றக்கூடாது, மாவாக மேலே போட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எங்களுக்கு சரியாக கிடைக்கல. அப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை மாதிரி தான் கைஸ். இது வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு பெரிய தோசையாக போடணும். இப்படிக்கா வறுத்து எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷேப் பியாமல் எங்களுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. அதுவே பெரிய விஷயம். அவ்வளோதான் இந்த யாச்சி ஜான். டிஷ்ஷில் பாதி நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம். தோசை வந்து தோசை இல்லை, இது என்ன பேர், இது வெஜிடபிள் பேன் கேக். ஸோ அது வந்துருச்சு. பட் இதை வந்து ஒரு கொரியன் டிஷ்ஷாக நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு வந்து நம்ப வைக்கிறது இல்லை, இதுதான் கைஸ் நிஜமாலே கொரியன் டிஷ். பட் இது அசல் கொரியன் அப்படின்னு நம்ம எப்போ நம்புவோம்னா அந்த டிப்
டிப் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கொரியன் டிப் பண்ணுறதுக்கு சீசேம் சீட், அதாவது வெள்ளை எள்ளு எடுத்துக்கணும். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் சோயா சாஸு, கொஞ்சம் வினிகரு அண்ட் வெறும் மிளகாத்தூள் போடணும். ப்ரௌன் சுகர் போட சொன்னாங்க, எங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை, அதனால் சாதா சுகரே போட்டுட்டோம். நிறைய எள்ளு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், டிப் ரெடி. ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. ரொம்ப அருமையா இருந்த காரணத்தினால இப்பவே வந்து நிறைய சேல் ஆகி இந்த சைட்லாம் நீங்க வந்து காலியா பார்க்க முடியும். ஸோ இது வந்து கொரியன் வெஜிடபிள் பேன்கேக் வித் சோயா என்ன சொல்லுவாங்க, கொரியன் சாஸ். ஓகே, நான் செக் பண்ண எல்லா வீடியோலுமே வந்துட்டு இந்த சாஸ் தான் வந்து ரைஸ் பவுலா இருந்தாலும் சரி, நூடுல் பவுலா இருந்தாலும் சரி, டம்ப்ளிங்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த சாஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சாஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. எங்க வீட்டில் வந்து இந்த வினிகர்லாம் யூஸ் பண்ணி சமைக்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் எப்படி இருக்கும்னே தெரியாதுன்னு நினைச்சேன். பட் நல்லா இருக்கு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சாஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. திஸ் காம்பினேஷன் இஸ் வெரி நைஸ். உங்களுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு கைஸ். உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொரியன் ஸ்டைல சாப்பிடணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் சோயா சாஸ் வினிகர் அப்படிலாம். இல்ல எங்க வீட்டு மாதிரி உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம நார்மல் கெட்சப்பே நல்லா இருக்கும். பிகாஸ் ஃபுல்லாவே வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஆயிடுச்சுல, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாயிடுச்சு கைஸ். நடுவில் நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அதனால நம்ம லஞ்சுக்கு இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் மம்மிக்கு. ஸோ நிறைய காய் தேவைப்படுது, நிறைய வந்து இந்த மாதிரி கட் பண்றது, உரிக்கிறது இதெல்லாம் தேவைப்படுது. அம்மா இது உடையவே இல்லைம்மா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். ஆனா அடிச்சுதான் வலிக்குது. ஸோ பூண்டு உரிக்க விட்டுருக்காங்க கைஸ் நம்மள. உடையவே இல்லைம்மா அது. காய் நிறையா கட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் வந்து கழுவி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் வந்து கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து மஷ்ரூம் வந்து இப்போதான் கழுவிட்டேன். மம்மிகிட்ட கொடுத்துடலாம். காயெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி 3 ஆயிடுச்சு. வீடு வேற இப்படி குப்பையா இருக்கு. லஞ்ச் எப்போ பண்ணுவேன்னு தெரியல. ஓகே கைஸ், ஸோ நம்மளுடைய சமையல் குறிப்பு புக்கை எடுத்து பார்த்து நம்மளுடைய நெக்ஸ்ட் எழுதி வச்சு போயிடுச்சுமா. ஸோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 3:30 மணிக்கு மேல தாண்டிச்சு. பட் இப்பதான் நம்ம லஞ்ச் செய்யறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு கொரியன் மீல் செய்யறோம். நிறைய வெஜிடபிள்ஸ், ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு கைஸ். ஸோ லஞ்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியன் நேம்லாம் இல்ல, நம்ம இங்கிலீஷ்லயே கிடைச்சது கொரியன் புத்தா பவுல். ஸோ இந்த கொரியன் புத்தா பவுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான் கொரியன் ஸ்டைல இந்த ஒரு ரைஸ் பவுல் மாதிரி பண்ண போறோம். ஸோ இது மாதிரி வந்து நான் இதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டுருக்கேன், ஆக்சுவலி வந்து தாய்லாந்துல வந்து இது நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அப்ப வந்து ரைஸ் இல்ல, நூடுல்ஸ் போட்டு அப்புறமேட்டு ஃபிளஷ் அந்த மீட் வந்துட்டு நிறைய ஃபிஷ் பிரான் இந்த மாதிரி பல விஷயங்களை கலந்து விட்டு தாய்லாந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் பவுலா வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. நாய்ஸ் பொல்யூஷன்மா ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. சோ அதனால இப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து இது ட்ரை பண்ண போறோம். பட் நாம வந்து மத்த இந்த ஃபிஷ் மாதிரியான எந்த ஒரு மீட்டும் ஆட் பண்ணாம நம்ம வந்து சிக்கன் வச்சு பண்ண போறோம். வாட் நம்ம எல்லாரும் குடிக்கிற அளவுக்கு வேணும். வீடியோ ஆன்ல இருக்கும்போது தான் என் குடும்பமே ஓகேவா என்னது சிக்கனா? சரி ஓகே, இப்படி ஃபேமிலியா உழைக்கிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ரைஸ் பவுல் பண்றதுக்கு வந்துட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நேரம் கட் பண்ணி கஷ்டப்பட்டு தேய்க்கிறோம் கைஸ். இதெல்லாம் ஒட்ட வைக்கிறது நேரம் ஆச்சு. அண்ட் யா லெட்ஸ் see the cooking ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ எஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னும் முக்கியமான விஷயம், இது வந்து கொரியனோடைய ஒரு டயட் ஃபுட் மாதிரி. நம்ம ஊர்ல அந்த சாலட் அதுமே சொல்றாங்க, அது கொரியனோடைய டயட் ஃபுட்டா. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கொரியன் ரைஸ் பவுல் பண்ணுறதுக்கு பேனில் அப்படியே லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு கேரட்டு கேப்சிகம் கொஞ்சம் சால்ட்டு அதை போட்டு லைட்டாக வெந்தோடனே எடுத்து உரமாக வச்சிடணும். அப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு பாலக்கீரை, ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் கீரை ப்ரோட்டீனுக்கு வந்து எல்லாமே அப்படிங்கிறதுனால வந்து கீரையும் எடுத்துக்கணும். ஸோ பாலக்கீரை அதில் வந்து லைட்டாக சோயா சாஸு கொஞ்சம் கார்லிக் போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே பேனில் அதையும் எண்ணெய் விட்டு கார்லிக் போட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணி லைட்டாக சோயா சாஸ் போட்டு அதையும் சாட்டே பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலாக அதே பேனில் மறுபடியும் எண்ணெய் விட்டு கார்லிக் போட்டு சிக்கன், நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா பன்னீர் கூட போட்டுக்கலாம். ஸோ அதையும் லைட்டாக சோயா சாஸ் கொஞ்சோண்டு வினிகர் போட்டு அதையும் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்தையோட கொஞ்சோண்டு ரைஸ் வச்சு அந்த டிப்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம்.
ஸோ ஆக்சுவலி கைஸ் நம்மளுடைய ஃபுட் பவுல் வந்து ரெடி. எனது புத்தா பவுல், ஸோ கொரியன் புத்தா பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ண அதே சாஸ் தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் பத்திரமா வைக்கணும், கொட்டிக்கிட்டு தெரிஞ்சதுல எங்க அம்மா சாவடிச்சிருவாங்க. ஓரமா இருக்கட்டும். ஸோ யா பத்திரமா இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த பவுல். ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஏன்னா கொரியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வைக்கிறாங்களாம். கொஞ்சோண்டு ரைஸ் வைப்பாங்களாம், நிறைய காய், கீரை, கறி. ஸோ இது வந்து அந்த ப்ரோட்டீனுக்கும் இருக்கு, காயும் இருக்கு, கீரையும் இருக்கு, கொஞ்சோண்டு ரைஸும் இருக்கு. ஸோ எல்லாம் கலந்தது இந்த பவுல். ஓகே, ஸோ இதை வந்து இந்த சாஸ் ஊற்றி எல்லாம் கலந்து நம்ம சாப்பிடணும். ஸோ சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், பட் நாங்களும் அப்படியே எடுத்துப்போமே. ஒரு டயட் ஃபுட்டு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம். நிறைய வந்ததுலேருந்து பாலிலேருந்து வந்ததுலேருந்து 1 இயருக்கு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன், தினம் வெளியில போறது அப்படின்ட்டு. ஸோ நாமளும் கம்மி போர்ஷனே சாப்பிடலாம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது வரைக்கும் ஒரு வாய்க்கு வைக்கல கைஸ், லைவ் வாய்ப்பு தான் வைக்க போறேன். சியர்ஸ். ஐயோ என்ன நம்ம முடியே இந்த தாய்லாந்து, மலேசியா அந்த இடத்துல ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம் கைஸ். ஆக்சுவலி எனக்கு மாதிரி டேஸ்ட் கிடையாது. ஏன்னா ஜெனிக்கு அது மாதிரிலாம் 2-3 வாட்டி பவுல்னு சொல்லி கொடுப்பாங்களா, அது மாதிரியே இருக்கு. ஓ மை காட், பாருங்களேன். ஐ திங்க் அந்த சாஸ் அந்த இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபிளேவர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. கீரை எல்லாம் எனக்கு இறங்கவே இறங்காது, பட் இப்படி சாப்பிடும்போது கீரை நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி எல்லாமே கலந்து நல்லா தான் இருக்கு கைஸ். ஃப்ரூட்ஸுங்கிற வெஜிடபிள்ஸ், சிக்கனு, மஷ்ரூமு, ரைஸு, கீரை, வேற லெவல்ல இருக்கு. அதே அந்த கொஞ்சோண்டு அந்த வினிகரும் அப்புறம் ஒவ்வொன்றும் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோயா சாஸ் போட்டோம்ல, ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணதுல வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மீலா நம்ம இதுக்கு செஞ்சிருக்கோமான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து காயெல்லாம் கட் பண்ணி நம்ம கலர் சேலஞ்ச் பண்ணும்போது கூட காயெல்லாம் கட் பண்ணி அவ்வளோ இது பண்ணுமான்னு தெரியல. இது சிக்கன் எல்லாம் பண்ணி, மஷ்ரூம் பண்ணி, காயெல்லாம் கட் பண்ணி நிறைய ப்ராசஸ் எடுத்து பண்ணுமா. பட் ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. கொரியன் ஸ்டைல சாப்பிடணும் அப்படின்னா வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. காசு மிச்சம். ஏன்னா வெளியில வாங்கணும் அப்படின்னா 400-500 ஒரு பவுல் அப்படிங்குவாங்க. ஸ்விக்கில ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இது வந்து வீட்டுல இருக்கிற காய், இன்கேஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வந்து வெஜ்ஜா இருந்தீங்கன்னா சிக்கன் பதிலா பன்னீர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்லயே நமக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலி நான் ஏற்கனவே பார்த்த சீரீஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு ஒரு கொரியன் வைப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சும்மா எனக்கு பிடிச்ச இதை மட்டும் போட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு மணி வந்து இப்போ ஒரு 4 o'clock ஆகுது. நாம வந்து ஒரு 5:30 வந்துட்டு ஸ்நாக்ஸ் பத்தி முடிவு பண்ணலாம். 2 hours later. பயங்கரமா தூங்கி இருக்கேன். கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயோ இந்த சைடு கேமரா. ஐயோ கைஸ் பயங்கரமா தூங்கிட்டேன் கைஸ். தெரியுது, நீ மூடு கைஸ். தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா வீட்டுல கெஸ்ட் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொரியன்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். ஏன்டா அப்படி சவுண்ட் பொசிஷன் பண்ற? சித்தி இந்த vlog எடுத்துட்டு வரேன். ஐ அம் தி சித்தி. ஓகே, சோ ஆக்சுவலி வந்து நிறைய டோஃபு, கிம்ச்சி இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஃபுல்லாவே அப்படியே செஞ்சு சாப்பாடு மாதிரி ஒரு டிஷ் மாதிரி செய்யற மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போ வந்து லைட்டா ஒரு ட்ரிங்க், ஒரு ஜூஸ் நம்ம வந்து கொரியன்ல ட்ரை பண்ணலாம். அது வந்து அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பபிள் டீ இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அது நிறைய ப்ராசஸ் வீட்டுல செய்யறது வாய்ப்பே இல்லை. அதனால நான் வந்து ஈஸியா வந்து ஹாச்சே அப்படின்னு ஒண்ணு, ஹாச்சே அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்து வீட்லயே பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்க இருக்கு. சோ லெட்ஸ் ட்ரை. டக்குனு முடிச்சிடலாம். கைஸ், இந்த ஹாட்சே செய்யறதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அது கூட ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாம்பழம் வந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணேன். ப்ளூபெரி, பனானா நிறையா போடுறாங்க. அப்புறம் பால் ஊற்றணும். இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து ரோஸ் மில்க் போடலாம். ஜெல்லியும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம். பட் பால் கூட வந்து 7-Up ஸ்ப்ரைட்டாக ஊற்றினா எப்படி இருக்கும்னு தெரியல, நொறையாக வந்துச்சு. பட் இதோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இட்ஸ் a medical miracle. நாங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போதே நினைச்சோம் பாலும் ஸ்ப்ரைட்டும் என்ன ஒரு கன்றாவியான காம்பினேஷனா இருக்கும்ட்டு. பட் ரோஸ் மில்க், கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் ஏதோ ஒரு வேலை பண்ணி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலி ஒரு டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு கைஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கிச்சன்ல இருந்து வரதுக்குள்ள இவ்வளவு காலி பண்ணிருக்கேன். நிறைய போட்டு வச்சிருக்கோம். நல்ல வேலை எங்க வீட்டுல வந்து நம்பிக்கையே இல்லை யாருக்குமே. பட் ஸ்டில் நான் வந்து
யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹாட்ஷி அது மட்டும் தான் காட்டுது கொரியன் ஃபேமஸ் ட்ரிங்க் அப்படின்ட்டு. அதனால நம்பி நிறைய செய்வோம், நிறைய செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால ஒரு குண்டா ஃபுல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கு. அதனால நான் வச்சு குடிப்பேனே, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு கைஸ். இவ்வளவு நல்லா வரும் எக்ஸ்பெக்டே பண்ணி. இப்பவுமே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, பால் ஸ்ப்ரைட் ரெண்டு கலவையும் நாங்க பால் தெரிஞ்சிடும், பால் ஒரு கெட்டு அப்படிலாம் ஆயிடும் நினைச்சோம். பட் ஆனா சூப்பரா இருக்கு கைஸ். இங்க என்ன ஃப்ரூட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் மெலன் மஸ்ட். எல்லாத்தையுமே வாட்டர் மெலன் பேஸ் பண்ணி தான் செய்றாங்க. வாட்டர் மெலனோட ஜூஸையுமே கொஞ்சம் ஆட் பண்ணி விடலாம். அது நம்ம ஒன்னா தோணி எடுக்கும்போது கொஞ்சம் ஜூஸ் வந்துடும்ல, அதையும் சேர்த்து ஊற்றி விடலாம். பட் எனக்கு ஜூஸ் வரல, நம்ம ப்ராப்பரா கட் பண்ணதுனால. வாட்டர் மெலனையும் போட்டு என்ன ஃப்ரூட் வேணாலும், வாழைப்பழம் போடலாம். நான் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வாழைப்பழம், ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, மேங்கோ எல்லாமே போட்டாங்க. வாழைப்பழம் ஏன் நான் போட மறந்தேன்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் மேங்கோ இருந்துச்சு, ஸோ ரெண்டுத்தையும் போட்டேன். ஜெல்லி ஆட் பண்றாங்க நிறைய பேர். ஸோ அவங்க ஏதோ அந்த ஊருக்காரங்க வந்து வேற ஏதோ ஒரு ஜூஸ் ஆட் பண்றாங்க. நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ரைட் இல்லைன்னா 7up சொன்னாங்களா, நான் வந்து 7up ஊத்துனேன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு கைஸ். ஜெல்லியோட கடிச்சு சாப்பிடும்போது வேற லெவல். உங்களுக்கு கேர் ட்ராமா பிடிக்கும்னா ஒரு கேர் ட்ராமா போட்டுவிட்டு என்ன ஜூஸை குடிச்சிட்டு பாருங்க, நல்ல ஒரு வைபா இருக்கும். கைஸ் வீடியோ போட்டாச்சு. இப்போ நமக்கு செகண்ட் சேனல் இருக்கிறதுனால சாரு vlogsலயும் வீடியோ போடணும், முஸ்மராக்கல்லயும் வீடியோ போடணும், இன்ஸ்டாலயும் ஒரு வீடியோ போடணும். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. இது வந்து கெஸ்டா வந்தாங்களா, விட்டுட்டேன். மணி பார்த்தா 7 ஆயிடுச்சு. ½ an hourல 3 வீடியோ பண்ணி அதை எடிட் பண்ணி 3 இதுல போடுறதுக்குள்ள எவாடியோ. இப்போ நம்ம நைட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மோஸ்ட் ஃபேவரட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல வீடியோட ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிச்ச சீரீஸ்ல வர ஒரு டிஷ்ஷை வந்து நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பியூட்டியோட சீன், அந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. தெரிஞ்சதுன்னா வந்து பாப்பர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரூ பியூட்டில ஒரு சீன் இருக்கும்ல, யார் பெஸ்டா வந்து டம்ப்ளிங்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே போட்டி போட்டு அந்த டம்ப்ளிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தது வந்து நானும் இப்போ வந்து டம்ப்ளிங்ஸ் பண்ண போறேன். ஸோ எஸ், அது மோமோஸா டம்ப்ளிங்ஸானே தெரியல, நம்ம ஊர்ல அப்படி சொல்றாங்க. ஸோ அதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம். டம்ப்ளிங் பண்ணுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து அந்த ஸ்டஃபிங்கும் அந்த மைதா மாவு வச்சு நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி குடிக்கிறது தான். ஸோ சிக்கன் டம்ப்ளிங் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ சிக்கன் அரைச்சி வச்சிருக்கேன். எனக்கு வந்துட்டு கோஸ், எப்பவுமே வந்து மோமோஸ் எல்லாம் கோஸ் தான் அதிகமா வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அது இது கூட வந்து காரத்துக்கு என்ன சேர்க்கறாங்கிறது எங்க அம்மாவுடைய கைவண்ணம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஷெஃப் மம்மி வந்து நேராங்க. ஸோ ஸ்டஃப் ரெடி பண்றோம். மைதா மாவு வந்து எங்க அம்மா ஏற்கனவே பண்ணி வச்சிட்டாங்க, இங்கதான் இங்கே இருக்கு. ஆக்சுவலா மைதா மாவு வந்து அந்த மாவு பிசைஞ்சு நீங்க பண்றதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி வச்சீங்கன்னா இட் வில் பி பெர்ஃபெக்ட்னு நான் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தேன். ஸோ மாவும் ரெடி பண்ண போறோம். அப்புறமேட்டு இந்த ஸ்டஃபிங், மாவுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு இட்லி சட்டில வச்சு எடுத்தா முடிஞ்சு. எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ கைஸ், நான் தான் வந்து இதை வந்து ஊட்டிட்டு இருக்கேன். திஸ் இஸ் பேஸ். இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங்ல வந்து எங்க அம்மா லைட்டா காரெல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யா, ஐ ஹவ் உருட்டிஃபைட் மினி இங்க வச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம மோமோஸ் ஷேப்ல பிடிச்சி இட்லி சட்டியில ஏற்றிட வேண்டியதான். மணி இப்போ என்ன தெரியுமா, மணி வந்து 11. எஸ், 11 ஆகுது. ஸோ ஃபைனலி டின்னருக்கு வந்து டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க வீடியோ பார்க்கும்போது ரெட் கலர்ல தெரிஞ்சிருக்கோம்ல உள்ள இருக்குது. ஆக்சுவலி ஏன்னா நம்ம கடையில வாங்குற மோமோஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள ரெட் ஸ்டஃபா வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் வெள்ளை கலர்ல தான் வைப்பாங்க. அதனால நம்ம வீட்டில் செஞ்ச மோமோ வந்து எங்க அம்மா கொஞ்சம் மிளகா பொடி நம்ம ஊர் சீசனிங் போட்டதுனால கலர் வெளியில தெரியுது. சூடு சூடு. ஆக்சுவலி மோமோஸ் நல்லா தான் இருக்கு, நம்ம கடையில வாங்குற மோமோஸ் மாதிரி தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா இந்த கார்னர், இந்த எட்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு. அவங்க கடையில உருட்டுற மாதிரி அந்த அளவுக்கு மெலிஸ் வரல. ஸோ இந்த சாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரியன் சாஸ் நம்ம மார்னிங் வந்து யூஸ் பண்ணிருப்போம் 2 டிஷ்ல, அதே சாஸ். அண்ட் நம்ம கெச்சப்பையும் வச்சிருக்கேன், எது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணலாமா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பைட்டே வைக்க போறேன். அம்மே நீங்க வரலையா டேஸ்டிங்கு? வாவ், மோமோல குடுக்குற மாதிரியே இருக்கு. காரம் தெரியுது கைஸ், ஆசம். பட் ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திக்னஸ் ரொம்ப மைதா வந்து திக்காக இருக்குது ஓவரையும். அவங்க நல்லா நம்ம இப்போ கடையில் உருட்டுற மாதிரி உருட்டணும். சரி, அடுத்த வாட்டி மெலிசா பண்ணிடுவோம். இவ்வளோ ஸ்டஃபிங்லாம் கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இது சாப்பிட்டா இருக்கு. ஏதாவது ஒன்று தான் அது மெலிசா உருட்டிருக்கோம். இது நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் மெலிசா வரும், இதெல்லாம் மெலிசா வரும். ஐயோ கைஸ், நாங்கள் ஒரு கொரியன் ஷெஃப் ஆகிட்டோம் கைஸ். இதெல்லாம் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. மோஸ்ட்லி வந்து இந்த வினிகரும் சோயா சாஸும் நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதுக்காக தான் வாங்கினேன். பட் ஆக்சுவலி நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க தானே வினிகர், சோயா சாஸ்லாம். ஸோ மெஜாரிட்டி இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த 2 பொருள் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன், நான் எல்லா பொருளுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எஸ் கைஸ், ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் 6 ஃபேனை போட்டு டிவி பார்த்துக்கிட்டே ஜாலியாக சாப்பிட போகிறேன்.
அண்ட் புதுசாக ஏதாவது கேட்குற சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ் தரேன். பாய் பாய்.